வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, ஆனா வேலைக்கு போகணும்னு எந்த அவசரமும் இல்ல. மாச கடைசி பில்ல பத்தி எந்த கவலையும் இல்ல. வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பொழுதுபோக்கா செஞ்சா மட்டும் போதும். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட ஆரம்ப காட்சி மாதிரி இருக்குல்ல. ஆனா இதுதான் எலான் மாஸ்க் சமீபத்துல சொன்ன ஒரு விஷயம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயும் ரோபோக்களும் நம்மளோட எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டா மனுஷங்க வேலை செய்யறதுங்கிறது ஒரு ஆப்ஷனா மாறிடும்னு அவர் சொல்றாரு. ம். இது கேக்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. யோசிச்சு பாருங்க. இயந்திரங்களே சிந்திக்குது. இயந்திரங்களே உற்பத்தி செய்த எல்லாத்தையும் அதுவே பாத்துக்குதுன்னா, அப்போ மனித அறிவோட நிலைமை என்ன? பல வருஷமா, ஏன் பல நூற்றாண்டுகளா நாம கஷ்டப்பட்டு படிச்சு சம்பாதிச்ச நிபுணத்துவம், அந்த ஆழமான அறிவுக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கும்? அதெல்லாம் தேவையே இல்லாம போயிடுமா? கரெக்ட். இந்த கேள்விகளுக்கு பதில் தேட தான் நாம இன்னைக்கு டாக்டர் ராமநாதனோட ஒரு ஆய்வுக் குறிப்பை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். மஸ்க் சொல்றது ஒருவேளை நிஜமானா, அறிவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அவர் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காரு. இந்த உரையாடல் மூலமா எதிர்காலத்துல வேலை, அறிவு, அப்புறம் ஒரு மனுஷனோட பங்கு எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிறதா நம்மளோட நோக்கம். சரி, அப்ப முதல்ல மஸ்க் சொன்ன விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். வேலை ஒரு பொழுதுபோக்கா மாறும்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அது கேட்க நல்லா இருந்தாலும் நடைமுறையில சாத்தியமா? டாக்டர் ராமநாதனோட குறிப்புகள் இத ரெண்டு முக்கியமான கோணத்துல பிரிச்சு விளக்குது. அதுல முதல் விஷயம், நாம உயிர் வாழ்றதுக்காக வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இனி இருக்காது. ஆற்றல், உற்பத்தி, போக்குவரத்து, சுகாதாரம்னு எல்லாத்தையும் ரொம்ப குறைந்த மனித ஈடுபாட்டோட, ஏன் சில சமயம் மனித ஈடுபாடே இல்லாம செய்ய ஆரம்பிக்கும்போது சமூகத்தோட பொருளாதார அமைப்பே தலைகீழா மாறிடும். டாக்டர் ராமநாதன் சொல்றபடி அப்போ அரசாங்கங்கள் அனைவருக்கும் அடிப்படை வருமானம், அதாவது யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாதிரியான திட்டங்களை கண்டிப்பா செயல்படுத்த வேண்டியிருக்கும். நம்மளோட அடிப்படை தேவைகள் எல்லாம் தானாவே பூர்த்தி செய்யப்படும். அப்போ இது நாம ஏற்கனவே பார்த்த ஒரு மாற்றத்தோட அடுத்த கட்டம்னு சொல்லலாமா? உதாரணத்துக்கு சலவை இயந்திரங்கள், டிராக்டர்கள், அப்புறம் இன்டர்நெட் வந்தப்போ பல கோடி வேலைகள் காணாம போச்சு. ஆனா டாக்டர் ராமநாதன் சொல்றத வச்சு பார்த்தா இந்த மாற்றம் அதை விட பல மடங்கு பெருசா இருக்கும் போல. ஏன்னா அந்த கருவிகள்லாம் நம்மளோட உடல் உழைப்ப குறைச்சது. ஆனா இந்த ஏஐ புரட்சி நம்ம மூளைய வச்சு செய்யற அறிவார்ந்த வேலைகளையே காலி பண்ண போகுது. மிக சரியான ஒப்பீடு. ஆனா அந்த ஒப்பீட்ல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அந்த பழைய தொழில்நுட்பங்கள் உடல் உழைப்பை மாத்துனப்போ நாம அறிவார்ந்த வேலைகளை நோக்கி நகர்ந்தோம். இப்போ அறிவார்ந்த வேலைகளே தானியக்கமாக்கப்படும் போது நாம எதை நோக்கி நகரப் போறோம்? இங்க தான் டாக்டர் ராமநாதன் சொல்ற இரண்டாவது விஷயம் வருது. அதாவது மனிதர்கள் அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் வேலை செய்வாங்க. அதுவும் ஒரு கட்டாயமா இருக்காது. ஒரு நிமிஷம். அப்போ சம்பளத்துக்காக இல்லாம ஒரு ஆர்வத்துக்காகவோ இல்ல சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு மட்டும்தான் வேலை செய்வாங்களா? அப்போ யாருமே வேலை செய்யலனா என்ன ஆகும்? எல்லாருமே சும்மா வீட்ல உட்கார்ந்துட்டா ஒரு சமூகம் எப்படி இயங்கும்? அது ஒரு நல்ல கேள்வி. ஆனா மனித இயல்பே சும்மா இருக்கிறது இல்லைன்னு டாக்டர் ராமநாதன் சுட்டிக்காட்டுறார். கட்டாயம் இல்லாம போகும்போது வேலையோட அர்த்தமே மாறிடும். அது ஒரு சுமையா இல்லாம ஒரு சுய வெளிப்பாடா மாறும். ஒருத்தர் ஒரு கவிதையை எழுதுற மாதிரியோ ஒரு ஓவியத்தை வரைகிற மாதிரியோ ஒரு வேலையை செய்வாங்க. அந்த வேலையில இருந்து கிடைக்கிற திருப்திக்காக மட்டும். இதுதான் மனுஷனுக்கும் வேலைக்கும் இருக்கிற உறவையே மொத்தமா மாத்த போற ஒரு விஷயம். சரி, வேலை பத்தின இந்த எதிர்கால கண்ணோட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு வருது. இயந்திரங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டா அப்போ மனுஷங்க பல வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின அறிவுக்கு என்ன மதிப்பு? மனித நிபுணத்துவம் தேவையற்றதாகி விடுமா? இந்த கேள்விக்கு டாக்டர் ராமநாதன் ரொம்ப அழுத்தமா இல்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உண்மையான அறிவு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு மதிப்பு மிக்கதா மாறணும்னு சொல்றாரு. ஆமா, இதுல ஒரு முக்கியமான ஒரு நுணுக்கமான வேறுபாடு இருக்கு. அத நாம புரிஞ்சுக்கணும். ஏஐ கிட்ட தகவல்கள் இருக்கும். உலகத்தின் அத்தனை நூலகங்கள்ல இருக்கிற தகவல்களையும் அதால சேமிச்சு வச்சுக்க முடியும். ஆனா அதால ஞானத்தை உருவாக்க முடியாது. டாக்டர் ராமநாதன் சொல்ற மாதிரி அறிவுங்கிறது வெறும் டேட்டா கிடையாது. அதுக்குள்ள மனுஷங்களுக்கு மட்டுமே உரித்தான சில விஷயங்கள் இருக்கு. நியாயமான தீர்ப்பு, ஒரு விஷயத்தை சரியா விளக்குற திறன், நெறிமுறைகள், படைப்பாற்றல், ஆர்வம், அப்புறம் அர்த்தமுள்ள முடிவுகளை எடுக்கிற திறன். ஏஐ அதிகமாக அதிகமாக இந்த மனித குணங்கள் ரொம்ப அரிதாகவும் ரொம்ப மதிப்புமிக்கதாகவும் மாறும். ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு ஒரு எதிர்ப்பு வாதம் இருக்கு. ஒரு அதிநவீன ஏஐக்கு உலகத்துல இருக்கிற எல்லா தத்துவ புத்தகங்களையும் சட்ட புத்தகங்களையும் கொடுத்துட்டா அது நெறிமுறைகளை கத்துக்காதா? அது ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லாதா? மனுஷங்களோட தீர்ப்புல கொடுத்தா நிறைய தவறுகளும் பாரபட்சங்களும் இருக்கு. அருமையான கேள்வி.
டாக்டர் ராமநாதனும் இத பத்தி பேசுறார். ஏஐயால நெறிமுறை விதிகளை படிச்சு அதன்படி செயல்பட முடியும். ஆனா எதிர்பாராத ஒரு புதிய சூழல் வரும்போது, ரெண்டு சரியான விஷயங்களுக்கு நடுவுல ஒன்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை வரும்போது, ஒரு சட்டத்துல இல்லாத ஆனா மனிதாபிமான அடிப்படையில ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் போது ஏஐ தடுமாறும். ஏன்னா அதுக்கு அனுபவ அறிவு கிடையாது. அதுக்கு சக மனிதனோட வலிய உணர்ற தன்மை கிடையாது. ஒரு கணினிக்கு ஒரு நூலகத்தையே மனப்பாடம் செய்ய முடியும். ஆனா எந்த புத்தகத்தை இப்ப படிக்கணும், ஏன் படிக்கணும், அதிலேருந்து வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு மனுஷனோட ஞானம் தேவைப்படுது இல்லையா? அது மாதிரிதான். அப்போ ஏஐ ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா அந்த கருவிய எங்க, எப்படி, எதுக்காக பயன்படுத்தணும்னு தீர்மானிக்கிற கடைசி சக்தி மனித நிபுணர்கள் கையில தான் இருக்கும்னு சொல்றீங்க. மிகச்சரியா. டாக்டர் ராமநாதன் இதை இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றார். ஏஆர் நிறைந்த உலகத்துல மனித நிபுணத்துவம்ங்கிறது ஒரு விதமான தலைமையா மாறும். ஏஐ கோடிக்கணக்கான தகவல்களை அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவை நம்ம முன்னாடி வச்சாலும், சில முக்கியமான வேலைகளை செய்ய மனுஷங்க தேவைப்படுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடுறதுக்கு முன்னாடி சரியான கேள்வியை கேட்கறது யாரு? இந்த ஆராய்ச்சியோட அர்த்தமுள்ள இலக்கு என்னன்னு வரையறுக்கிறது யாரு? ஏஐ கொடுக்கிற முடிவுகள்ல ஏதாவது மறைமுகமான பாரபட்சம் இருக்கான்னு சரிபார்க்கறது யாரு? முக்கியமா இந்த தொழில்நுட்பம் சமூகத்தை எந்த திசையில கொண்டு போகணும்னு நெறிமுறைகளோட முடிவு செய்யறது யாரு? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் மனித நிபுணர்கிட்ட தான் இருக்கும். இது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ விஞ்ஞானிகள், கல்வியாளர்கள், தத்துவவாதிகள், அப்புறம் திட்டமிடும் நிபுணர்கள் மாதிரியான ஆழமான அறிவு கொண்டவங்களோட தேவை இன்னும் அதிகமாகுமா? நிச்சயமா. இந்த மாதிரி பாத்திரங்களா அந்தந்த துறையில பல வருஷம் அனுபவமும் ஆழமான அறிவும் கொண்ட நிபுணர்களால மட்டும்தான் செய்ய முடியும். டாக்டர் ராமநாதன் தன்னையே ஒரு உதாரணமா சொல்றார். ஏஐயால உருவாக்கப்பட்ட கட்டுரைகளும் தகவல்களும் வெள்ள மாதிரி பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த தகவல் பெருங்கடல்ல எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம நாம மூழ்கி போற நிலைமை வரும். அப்போ ஒரு துறைய பத்தி ஆழமா தெரிஞ்ச ஒரு நிபுணரோட கருத்து தான் உண்மையின் நங்கூரமா செயல்படும்னு சொல்றார். அந்த நங்கூரம் இல்லனா நாம தகவல் கடல்ல திசை தெரியாம மூழ்கிடுவோம். சரி, அப்போ நிபுணத்துவம் வேலைக்கும் தலைமைக்கும் தேவைப்படும்னு புரியுது. ஆனா டாக்டர் ராமநாதன் இன்னொரு முக்கியமான கோணத்தையும் சொல்றாரு இல்லையா? அதாவது அறிவுங்கிறது வேலைக்காக மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்க்கைக்கே தேவையானதுன்னு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. மனித வரலாற்றோட பெரும் பகுதியில அறிவுங்கிறது வேலைவாய்ப்புக்கான ஒரு கருவியா பார்க்கப்படல. அது வாழ்க்கைய புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வழியா தான் பார்க்கப்பட்டது. வேலைகள் தானியக்கமாக்கப்பட்டாலும் மனுஷனோட கத்துக்கணுங்கிற அந்த ஆர்வம் மட்டும் அழியாது. ஒரு திறமையில தேர்ச்சி அடையிறது ஒருத்தருக்கு அடையாளத்தையும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கும். அப்போ சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபமாயிட்டா மனுஷங்க கத்துக்கிறத நிறுத்திட மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு உண்மையிலே பிடிச்ச விஷயங்களை கத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டாயத்துக்காக இல்லாம ஆர்வத்துக்காக மட்டும் ஒரு விஷயத்த கத்துக்கிறப்போ அதோட ஆழமே வேற மாதிரி இருக்கும். நிச்சயமா. அதோட விளைவா உண்மையான நிபுணத்துவத்துக்கான அங்கீகாரம் சமூகத்துல பல மடங்கு அதிகரிக்கும். கொஞ்ச காலத்துல ஏஐ உருவாக்குன உள்ளடக்கத்துக்கும் ஒரு உண்மையான மனித நிபுணர் அவரோட பல வருஷ அனுபவத்திலிருந்து உருவாக்குன உள்ளடக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் நல்லாவே உணர ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்பகமான அறிவு, நேரடி அனுபவம், அறிவியல் பூர்வமான சிந்தனை, தெளிவான கருத்துகள், நெறிமுறை சார்ந்த தலைமைத்துவம் கொண்டவங்கள மக்கள் தேடி போவாங்க. டாக்டர் ராமநாதன் அவங்கள உண்மையின் பாதுகாவலர்கள்னு சொல்றாரு. இதை விளக்க டாக்டர் ராமநாதன் கொடுக்கிற உதாரணங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. உதாரணத்துக்கு உங்க துறையே எடுத்துக்கோங்க. ஆமா, வேதியியல் துறையே எடுத்துக்கலாம். ஒரு ஏஐயால சில வினாடிகள்ல ஆயிரக்கணக்கான வேதியியல் சூத்திரங்களை ஃபார்முலாஸ உருவாக்க முடியும். அது எல்லாத்தையும் பார்த்தா சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு உண்மையான அனுபவம் வாய்ந்த வேதியியல் நிபுணரால மட்டும்தான் அந்த 1000 ஃபார்முலால எது வேதியியல் ரீதியா சரியானது, எது நடைமுறைக்கு சாத்தியமானது, எது பாதுகாப்பானது, முக்கியமா எது உண்மையிலே ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கு வழிவகுக்கும் சொல்ல முடியும். அது வெறும் தகவலை தாண்டிய ஒரு ஆழமான புரிதல். ஏஐக்கு அந்த புரிதல் கிடையாது. அதே மாதிரிதான் ஆசிரியர் வேலையும். ஒரு ஏஐயால ஒரு மாணவனுக்கு தேவையான எல்லா பாடக்குறிப்புகளையும் வீடியோக்களையும் கச்சிதமா உருவாக்கி கொடுக்க முடியும். ஆனா அந்த பாடத்தை அந்த மாணவன் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டானா, அவனோட கண்ணில் தெரியற அந்த குழப்பத்துக்கு என்ன அர்த்தம், அவனுக்கு எங்க உதவி தேவைப்படுதுன்னு ஒரு மனித ஆசிரியரால மட்டும்தான் உணர முடியும்.
அந்த ஆசிரியரோட அனுபவமும் ஒரு மாணவனோட முகபாவனையை புரிஞ்சுக்கிற திறனும் அவனுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்கிற அந்த மனிதாபிமானமும் எந்த ஏஐ கிட்டயும் இருக்காது. சரியா சொன்னீங்க. அதனால டாக்டர் ராமநாதன் என்ன முடிக்கிறார்னா, உண்மையான அறிவு மங்கி போகாது. அதுதான் ஏஐய அளவிடுறதுக்கான ஒரு அளவுகோலா மாறும். இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒண்ணுதான். ஏஐ ஒரு கருவியா இருந்து நிபுணர்களோட திறமைய இன்னும் அதிகப்படுத்தும். ஒரு வேதியியலாளர் புதிய சூத்திரங்களை கண்டுபிடிக்க ஏஐய பயன்படுத்தலாம். ஒரு மருத்துவர் நோய்களை இன்னும் துல்லியமா கண்டறிய ஏஐயோட உதவிய நாடலாம். ஆனா அந்த கடைசி முடிவு, அந்த இறுதி தீர்ப்பு, அந்த துறையோட ஆழமான புரிதல் கொண்ட அந்த மனித நிபுணர்கிட்ட தான் இருக்கும். சுருக்கமா சொன்னா ஏஐ நிபுணத்துவத்தை மாத்த போறதில்ல, அது இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்த போகுது. சரி, நாம இதுவரைக்கும் பேசுனதை வச்சு பார்த்தா இந்த ஆய்வு குறிப்பிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? முதல்ல, எலான் மஸ்க் கணிச்ச மாதிரி ஏஐ மற்றும் ரோபோக்களால பெரும்பாலான வேலைகள் தானியக்கமாக்கப்பட்டு வேலை செய்யறதுங்கிறது ஒரு கட்டாயம் இல்லாம ஒரு விருப்பத் தேர்வா மாறும் சாத்தியம் இருக்கு. ஆமா. ஆனா அதனால உண்மையான ஆழமான அறிவோட மதிப்பு குறையாது. அதுக்கு பதிலா அது முன்னாடி இருந்ததை விட இன்னும் மதிப்பு மிக்கதா, மரியாதைக்குரியதா, முக்கியமானதா மாறும். அதுதான் தலைமைக்கும் சரியான தீர்ப்புக்கும் புதுமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் அடிப்படையா அமையும். டாக்டர் ராமநாதன் கடைசியா சொல்ற ஒரு வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது. எந்திரங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு உலகில் ஒரு விஷயத்த உண்மையாக புரிந்து கொண்ட மனிதர்கள்தான் நம்பகத்தன்மை, அர்த்தம் மற்றும் வழிகாட்டுதலின் கடைசி நம்பிக்கையாக இருப்பார்கள். இந்த விவாதம் நிஜமாவே ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டுது. ஏஐயால தகவல்களை கொடுக்க முடியும், தரவுகளை அலச முடியும், பதில்களை கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒரு சரியான கேள்வியை கேட்கறது யாரு? இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த துறையில ஏஐயால ஒருபோதும் பதிலளிக்க முடியாத, ஆனா ஒரு அனுபவம் வாய்ந்த மனித நிபுணரால மட்டும்தான் கேட்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஆழமான கேள்வி என்னவா இருக்கும்? அந்த கேள்வியை தேடுறது தான் இந்த ஏஐ காலத்துல நம்மளோட அடுத்த கட்ட பயணமா இருக்கலாம்.